ஹே எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு எம்பட் நோவா. இன்னைக்கு நம்ம அடினோ யூனோ சீரிஸ் 4ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம அடினோல ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். புஷ் பட்டன் இன்டகிரேஷன். ஒரு பட்டனை யூஸ் பண்ணி எல்இடியில எப்படி கண்ட்ரோல் பண்றது, இன்புட் புல்லப்னா என்ன, ஒர்க் பீஸ் சிமுலேஷன், ஹார்ட்வேர் கனெக்ஷன், கோட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். புஷ் பட்டன் புஷ் பட்டன்னா என்ன ஆகுதுன்னா, அது ஒரு இன்புட் டிவைஸ். நம்ம பட்டன் பிரஸ் பண்ணும்போது அடினோக்கு ஒரு சிக்னல் போகும். அந்த சிக்னலை யூஸ் பண்ணி நம்ம எல்இடி, மோட்டார், ரிலே, பஸர், எல்சிடின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லா எம்பெடட் ப்ராஜெக்ட்லயும் புஷ் பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம புஷ் பட்டன் எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு எப்படி கோட் எழுதலாம்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கூகுள்குள்ள போயிட்டு ஒர்க் பீன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஒர்க் பீக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட்லே ஒன்று இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு அடினோ யூனோவை சர்ச் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அடினோ யூனோன்னு இருக்கும். அதுக்குள்ள வந்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு அடினோ யூனோவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசா இருந்தா ஸ்மால் சைஸ்ல மாத்திக்கிட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரெட் போர்டு வேணும், அப்புறம் எல்இடி, மூணாவதா புஷ் பட்டன், நாலாவதா ஜம்பர் ஒயர்ஸ், அஞ்சாவதா அடினோ ஈனோ, அப்புறம் ரெசிஸ்டர் 220 ஓம் வேணும். இந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இவ்வளோ காம்பனன்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ப்ளஸ் குறியை ஓப்பன் பண்ணி பிரெட் போர்டுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஆஃப் பிரெட் போர்டு வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு எல்இடி எடுத்துக்கலாம். புஷ் பட்டன் வந்து ஒரு தடவை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் ரொட்டேட் பண்ணா போதும். புஷ் பட்டனை ரொட்டேட் பண்ணி அந்த பிரெட் போர்டுக்கு வந்து மிடில் வைக்கணும். பாதி இது வந்து அந்த பிரெட் போர்டு மேலேயும் இருக்கணும், பாதி இது வந்து ரெண்டு பண்ணி இந்த பக்கமும் இருக்கணும். அது மாதிரி வச்சீங்கன்னா தான் இது ஒர்க் ஆகும். இல்லைன்னா அந்த பிரெட் போர்டில் வந்து சீரியலாகவும் பேரலாகவும் தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டர் வந்து எடுத்துக்கிறேன். 220 ஓம் வேணும். ஆனால் 220 டைப் பண்ணி மாற்றிக்கிட்டு ரெசிஸ்டர் வேலையை மாற்றிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு போய் நான் எல்இடியோட கேத்தோடில் கொடுக்கணும். எல்இடியோட கேத்தோடில் நான் கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு இப்போ தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கோட கனெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பிரெட் போர்டோட பாசிட்டிவ் எடுத்துட்டு போய் அடினோ ஈனோட விஇன்ல கொடுக்கணும். விஇன்ல கொடுத்துருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? விஇன்ல கொடுத்துட்டு ஜூம் பண்ணி பாருங்க. விஇன்ல கொடுத்துருக்கேனா? ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிரெட் போர்டோட நெகட்டிவ் எடுத்துட்டு வந்து அடினோ ஈனோட கிரவுண்ட்ல கொடுக்கணும். எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதெல்லாம் வந்து ரெட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கணும். பாசிட்டிவ்னா ரெட்டு, நெகட்டிவ்னா பிளாக். இது மாதிரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்த உடனே ஐடென்டிஃபை ஆகும். நீங்க வந்து கலர் கலரா வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால எப்பயுமே வந்து பாசிட்டிவ்னா ரெட் கலரு, நெகட்டிவ்னா பிளாக் கலர். இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம எல்இடியை கனெக்ட் பண்ணலாம்.
இப்போ நான் எல்இடியோட கேத்தோடில் வந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டரை வந்து நான் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பிரெட் போர்ட்லயே நான் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்இடியோட ஆனோட எடுத்துட்டு போய் D13ல நான் கனெக்ட் பண்றேன். அதாவது அடினோ யூனோல 13th பின்ல நம்ம கனெக்ட் பண்ணணும். அதோட வயர் வந்து ரெட் கலர்ல மாத்திக்கிங்க. ஓகேவா? எல்இடி கனெக்ஷன் முடிஞ்சிச்சா? பட்டனோட பட்டன் 1ஓட 1.1 அதாவது மேல இருக்கிறது ரெண்டும் பட்டன் 1, கீழே இருக்கிறது ரெண்டும் பட்டன் 2. அப்போ பட்டன் 1.1 டாப்பு லெஃப்ட் ரைட்டு, அதே 1.2.1 டாப்பு ரைட்டு. ஸோ நான் 1.1 எடுத்துட்டு போய் D2ல கொடுத்துட்டேன். இன்னொன்று எடுத்துட்டு வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான், கனெக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. செக் பண்ணி பார்த்துக்குங்க. எல்இடி வந்து கேத்தோட் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஆனோட எடுத்துட்டு போய் D13ல கொடுத்துட்டேன். புஷ் பட்டனோட 1.1 எடுத்துட்டு வந்து D2ல கொடுத்துட்டேன். ஓகேவா? D2ல கொடுத்துட்டேன். அதே இன்னும் 2.1 எடுத்துட்டு வந்து நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபினிஷ்டா? 1.1, 1.2, 2.1, 2.2 பட்டன் பட்டனோட பின்ஸ். சரிங்களா? இவ்வளவுதான் கனெக்ஷன்ஸ். இதுக்கு நம்ம கோட் எழுதலாம் வாங்க. அதுக்கு நம்ம எக்ஸிட் ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துட்டு இப்போ வந்துருவோம் கோட் எழுதுறதுக்கு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இன்ட்டு கொடுத்து நான் எல்லாத்தோட வேலையும் வந்து நான் பின் நம்பரை போட்டு இது பண்ண முடியல. அதனால நான் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து பின்னை வந்து அங்கேயே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்டு கொடுத்து பட்டன் பட்டனோட பின் என்ன நம்ம கொடுத்துருக்கோம், 2 தான் கொடுத்துருக்கோம். அடினோ யூனோல D2 கொடுத்துருக்கோம். ஸோ சிவப்பு கலர் எங்க போகுது, அடினோ யூனோல 2 கொடுத்துருக்கோம். அப்ப 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்ட்டு கொடுத்து எல்இடிக்கு நம்ம டிக்ளேர் பண்ணுமா, எல்இடியும் கொடுத்துருக்கோமா, அது அவுட்புட் டிவைஸ் தானே. அதனால எல்இடி 13th பின்ல கொடுத்துருங்கனால D13 அப்படின்னு எழுதுனா போதும். 13th பின்னு. ஸோ அதனால நாங்க 13th பின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ வாய்ட் செட்டப்ல வந்து பின் மோட வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த பின் வந்து எப்படி ஒர்க் ஆகணும், இன்புட் ஆவா இல்ல அவுட்புட் ஆவா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றதுதான் பின் மோடு. சரிங்களா? இப்போ பின் மோடு கொடுத்துட்டு பட்டன் எடுக்கிறோம். ஓகேவா? பட்டன் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து இது இன்புட்டா அவுட்புட்டான்னு கேட்கும். ஆனா நான் வந்து இந்த இடத்துல வந்து இன்புட்னு கொடுத்தேன்னா நான் இங்க பட்டன்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? அதுவே நான் வந்து இன்புட் கொடுக்காம இன்புட் புல்லப்னு கொடுத்தேன்னா நான் பட்டன்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா இன்புட்னா ரெசிஸ்டர் நம்ம மேனுவலா கனெக்ட் பண்ணணும். அதே வந்து இன்புட் புல்லப்னா அடினோ யூனோல ஆல்ரெடி வந்து 25 கிலோ ஓம்ல இருந்து 40 கிலோ ஓம் வரைக்கும் அடினோ யூனோல இருக்கும். ஸோ அதனால நான் இன்புட் புல்லப் கொடுத்தா அதுவே அந்த ரெசிஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஓகேங்களா? அதனாலதான் இன்புட் புல்லப் கொடுக்குறேன். அதே மாதிரி பின் மோடு கொடுத்து எல்இடி அவுட்புட்னு உங்களுக்கே தெரியும். எல்இடி வந்து ஒரு ஆக்சுவேட்டர்ஸ் தானே, அதனால அது அவுட்புட் கொடுக்கணும். இப்போ வாய்ட் லூப் கொடுத்து இஃப் கண்டிஷன் எழுதணும். இஃப் கண்டிஷன்னா தெரியும் உங்களுக்கு, இது இல்லைன்னா இது, எனக்கு இது வேணும்னா இப்படி வரணும், எல்ஸ்னா இது, இது இல்லைன்னா இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு தான் இஃப் கண்டிஷனை நம்ம கொடுப்போம். சரிங்களா? அப்போ இஃப் பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு லைட் எரியணும். அதே நான் வந்து பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னா லைட்டா ஆஃப் ஆயிடணும். ஓகேங்களா? சரி, நான் எப்பயுமே டிஜிட்டல் ரைட்டுன்னு தான் எழுதுவேன். இங்க ஏன் டிஜிட்டல் ரீட் பண்றேன்னா ரீட் மீன்ஸ் அதோட ஸ்டேட்டை வந்து ரீட் பண்ணும். ஓகேவா? ஹையா லோவா அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணும். அதுதான் வந்து டிஜிட்டல் ரீடு. சரிங்களா? ஜீரோஸா ஒன்ஸா, ஜீரோஸா ஒன்ஸான்னு ரீட் பண்ணும். அதுதான் வந்து டிஜிட்டல் ரீடு. டிஜிட்டல் ரீடு கொடுத்து நான் பட்டன் கொடுக்குறேன். பட்டன் தான் நம்ம அங்க டிக்ளேர் பண்ணிக்கிறோமா, நமக்கு அதுதான் இன்புட் டிவைஸ். அதனால அதை எடுத்துக்கணும்.
இன்புட் பட்டன் குடுத்து ஈக்குவல் டு லோன்னு குடுத்தோம்னா, லோ மீன்ஸ் இந்த இடத்துல வந்து ஹை ஆகும். ஓகேங்களா? லோ மீன்ஸ்னா பிரஸ் பண்றது. அதே அடுத்து நாங்க ஹைன்னு குடுத்தோம்னா, அ பட்டன் வந்து ரிலீஸ் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால எனக்கு பட்டன் பிரஸ் பண்ணா தான் லைட் எரியணும். ஸோ, அதனால ஈக்குவல் டு லோன்னு குடுத்துட்டு, டிஜிட்டல் ரைட் குடுத்து, ஹைன்னு குடுக்குறேன் எல்இடி. எல்இடி வந்து எனக்கு ஆன் ஆகணும். அதனால நான் எல்இடிய ஹை குடுத்துட்டேன். சரிங்களா? எல்ஸ் குடுத் இப்ப வந்து எல்ஸ் குடுத்துட்டு, டிஜிட்டல் ரைட் குடுத்து, நான் வந்து எல்இடி வந்து லோ குடுக்குறேன். எனக்கு எரிய தேவையில்ல. நான் பட்டன் பிரஸ் பண்ணக்குள்ள மட்டும் எனக்கு எரிஞ்சா போதும். மத்தபடி பட்டன்லருந்து ரிலீஸ் பண்ண உடனே அது வந்து ஆஃப் ஆ லைட் எரியாம இருந்தா சரி. இதுதான் வந்து கோடு. சிம்பிள் கோடு. புஷ் பட்டனோட சிம்பிள் கோடு. இன்புட் புல் அப்னா என்னான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம பட்டன வந்து ஈஸியா இது பண்ணிடலாம். இப்போ கம்பைல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நான் கம்பைல் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் ஃபுல் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். எப்படின்னு பாருங்க. ஃபுல் ஸ்க்ரீன்லனா இப்ப நான் பாருங்க கம்பைல் பண்றேன். இப்ப வேற கம்பைல் ஆயிடுச்சு. நான் பட்டன் பிரஸ் பண்றேன். லைட் எரியும் பாருங்களா? அத நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். எரியல. மறுபடியும் பிரஸ் பண்றேன். ஆன் ஆயிடுச்சு. மறுபடியும் பிரஸ் பண்றேன். ஆஃப் ஆகுது. ஆன், ஆஃப், ஆன், ஆஃப், ஆன், ஆஃப். பாருங்க நான் பிரஸ் பண்றேன். ஆன் ஆச்சு. பிரஸ், ஆன், பிரஸ், ஆன், பிரஸ், ஆன். பாருங்களேன். உங்களுக்கு இப்ப தெரியுதா? விஷுவலா தெரியுதா? இப்போ நான் உங்களுக்கு அ இதுலயே இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நான் இந்த இடத்துல பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா வந்து எனக்கு உங்களுக்கு வந்து நான் பிரஸ் பண்றதே தெரியல. கரெக்ட்டா? நான் பிரஸ் பண்ணியிருக்கேனா, இல்லையான்னு உங்களுக்கு தெரியலையா? அதனால என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு நான் சீரியல் மானிட்டர்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ட இதுலயே உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா, சீரியல் டாட் பிகின் குடுத்துட்டு 9600 அப்டின்னா, நம்ப வந்து Workviewவோட பாட் ரேட் வந்து Arduino யுனோட பாட் ரேட் வந்து 9600. ஸோ, அதனால 9600ன்னு குடுத்தாச்சு. சரிங்களா? சீரியல் பிகன்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த டிஸ்ப்ளேல காட்டுறதுக்காக தான் நம்ம சீரியல் பிகன் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சீரியல் மானிட்டர். ஓகேங்களா? நம்ம இப்ப எல்சிடி டிஸ்ப்ளே, ஓஎல்இடி டிஸ்ப்ளே யூஸ் பண்ற மாரி இருந்தா, நம்ம டிஸ்ப்ளேல ஷோ பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த டிஸ்ப்ளே நான் யூஸ் பண்ணல. எனக்கு விசுவலா இங்க முன்னாடியே தெரிஞ்சா போதும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம லேப்டாப்ல இங்கேயே பார்த்துக்கலாம். சீரியல் பிகின் குடுத்து. இப்போ சீரியல் டாட் பிரிண்ட் குடுத்தேன்னா, எனக்கு வந்து என்னன்னா, ஹாரிசான்டலா போயிட்டே இருக்கும். வெர்டிகலா போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து பிரஷர்ன்னு இப்படி லைனா போயிட்டே இருக்கும். ஆனா எனக்கு ஒன் பை ஒன்னா வேணும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, பிரிண்ட் எல்ன்னு குடுக்குறேன். பிரிண்ட் எல்ன்னு குடுத்தா தான் அடுத்து அடுத்துன்னு கீழ வரும். இல்லைன்னா அப்படியே நேரா போயிட்டே இருக்கும். ஸோ பிரிண்ட் எல்ன்னு குடுத்துட்டு, நான் என்ன பண்றேன்னா, பட்டன் அந்த டபுள் கொட்டேஷன் போட்டு தான் எழுதணும். டபுள் கொட்டேஷன் போடலைன்னா எரர் காட்டும். ஓகேங்களா? பட்டன் வந்து பிரஷ்டுன்னா எல்இடி வந்து ஆன். ஓகேங்களா? அதே வந்து மறுபடியும் சீரியல் பிரிண்ட் எல்என் எல்ஸ்ல குடுத்துட்டு, பட்டன் நாட் பிரஷ்டு எல்இடி வந்து ஆஃப். ஓகேங்களா? அவ்வளோதான். மறுபடியும் சீரியல் பிரிண்ட் எல்என் குடுத்து, எஸ் வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும். அத மறந்துடாதீங்க. நடுவுல டாட் வச்சுக்கணும். சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் டபுள் கொட்டேஷன் ஓபன் பண்ணிட்டு, பட்டன் நாட் பிரஷ்டு எல்இடி ஆஃப். நான் சொல்லித் தர்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்து இந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம்? உங்களுக்கு எந்த ஒரு ஆக்சுவேட்டர்ஸ் வந்து தெரியல. நெக்ஸ்ட் எல்சிடி தெரியலையா? ஓஎல்இடி தெரியாதா? நீங்க எது கேட்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பார்த்தீங்களா? நான் இப்ப ஆ கம்பைல் பண்ண உடனே எனக்கு முன்னாடி டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? பட்டன் வந்து நாட் பிரஸ்டு எல்இடி ஆஃப். பட்டன் வந்து பிரஸ் பண்ணல. அதனால வந்து இங்க பட்டன் நாட் பிரஸ்டு எல்இடி ஆஃப்னு நம்மளுக்கு மானிட்டர்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
இதுதான் வந்து சீரியல் மானிட்டர். இப்ப நான் பட்டன் போய் பிரஷ் பண்ணேன்னா, இந்த இடத்துல வந்து பட்டன் பிரஷ்டு எல்இடி ஆன். தெரியுதா உங்களுக்கு? நான் எடுத்துட்டேன். பட்டன் நாட் பிரஷ்டு எல்இடி ஆஃப். பட்டன் பிரஷ்டு எல்இடி ஆன். இதுக்காக தான் நம்ம சீரியல் மானிட்டர்னு ஒண்ணு யூஸ் பண்றோம். சரிங்களா? நம்ம சேனல்ல Arduino Uno சீரிஸ்ல மொத்தம் 4வது சீரிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 3 சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸ்டார்ட்டிங்ல இருந்து. ஸோ அதெல்லாம் நீங்க மறக்காம போய் பாருங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எப்படி வந்து எல்இடி கனெக்ட் பண்றது? ஏன் நம்ம வந்து கேத்தோட்ல எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? கேத்தோட்ல ஏன் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரிங்களா? தேங்க் யூ ஆல்.